சூட வெங்கல கார விட்டு கருவாடு. அண்ணே கருவாட்டுக்காரண்ணே என்னப்பா இந்த கடைசியா சொல்லல கருவாடு அதுல ஒரு காக்கல போடுங்க நம்மளுக்கு. கருவாடு கருவாடு சூட வெங்கல கார விட்டு கருவாடு. அது வெங்கல கருவாடா? ஐயா சூட வெங்கல கார கெளுத்தி கருவாடு. சூட வெங்கல கார கெளுத்தி கருவாடு. வெங்கல கருவாடுன்னு ஒன்று இருக்கா? கருவாடு 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 சூட வெங்கல கார விட்டு கருவாடு. கருவாடு 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 கத்தம்டே கத்தம்டே ஏமா நான் ஏன் வியாபாரத்தை பாத்துக்கிட்டு நீ பூண்டு கிண்டுன்னு இவன் என்னமோ சொல்றான். அவன் சொன்னனே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஏன் வியாபாரத்தை பார்க்க விடு. குண்டு பையலே நானு நசுக்கு இப்படியே ஓடி போய் மரியாதையா? நீ நசுக்குனா நான் ஓகே. ஆளுகளின் மண்டைகளை முகர இதையும் பாரு. மண்டையிலையும் முகரை பாருங்க. போட்டுச்சுக்கோ பூண்டை வச்சு அடிச்சு விட பாத்துக்க. சட்டானு கொடுத்தா மூஞ்சில பூண்டை வச்சு தேக்க. அம்மா ஒரு பூண்டு தெரியாத வாயில தெரிச்சு போ. பூண்டு தெரிச்சு போ. இந்த பூண்டை வச்சு அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஓடி போய். கருவாடு சாப்பிட்டு பாரு. ஓ கருவாடு நாத்தம் பிடிச்ச கருவாடு. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். அம்மா எத்தனை இருந்தாலும் எங்க கருவாடுக்கு ஈடாகாது. எத்தனை கிலோ இருந்தாலும் எங்க பூண்டுக்கு ஈடாகாது. அம்மா கருவாடு நம்மகிட்ட பல ஐட்டம் இருக்கு. பூண்டுலயே பல ஐட்டம் இருக்குது. கருவாடுல சூட வெங்கல கார கெளுத்தி கருவாடு 5 வகையான கருவாடு இருக்கு. கருவாடு வச்சு நீங்க என்னென்ன குழம்பு வைப்பீங்க? அம்மா கருவாடை வச்சு என்னென்ன குழம்பு வைப்பீங்க கேக்குறீங்க? என்ன குழம்பு வைப்பீங்க? கருவாட்டு குழம்பு, கருவாட்டு வறுவல், கருவாட்டு தொக்கு, கருவாட்டு சாம்பார். கருவாட்டுல சாம்பாரா? ஏய் எருட்ட பையலே கருவாட்டுல யாரா சாம்பாரப்பா? நீ என்ன கூட்டாம்பக்குல சொல்லிக்கிட்டு இருக்க? கூட்டு கொக்கு லூசி சிரிக்கி மோரே பாரு மோரே சாம்பார் வச்சிருக்கேன். மோரே பாரு மோரே. அவன் சொல்றது உண்மைதான். உண்மைதான். எங்க வீட்ல எல்லாம் கருவாட்டு சாம்பார் வச்சு கருவாடு சாம்பார் தனித்தனியா வச்சிருப்பாங்க. அவன் சொல்றது கருவாட்டுல சாம்பார் போட்டு வச்சிருக்காங்க. கருவாடு உங்கோட்டு கருவாடு எங்க பூண்டுக்கு மகத்துவம் அதிகம். கருவாடை வறுத்து வச்சிட்டு ஒரு உண்டை கஞ்சி வச்சிட்டு அடிச்சோம்னா கல கல கலன்னு ஏறுங்க. ஆனா எங்கோட்டு பூண்டு கஞ்சிக்கு அந்த கருவாடுங்க. எங்க பூண்டு அப்படி கிடையாது. பூண்டு துவையல் வைக்கலாம், பூண்டு தொக்கு வைக்கலாம், பூண்டு குழம்பு வைக்கலாம், பூண்டு ரசம் வைக்கலாம், பூண்டுல எல்லா ஐட்டமும் பண்ணலாம். பூண்டுல சாம்பார் வைக்கலாம், பூண்டுல பாயாசம் கிண்டலாம், பூண்டுல கேசரி கிண்டலாம். பூண்டுல கேசரியா? அதை மட்டும் கருவாடை சாம்பார்ல போடலாம் போது. பூண்டுல பாயாசமா? பூண்டுல பாயாசம் நீ வேணா தின்னு பாரு. பூண்டையும் இதையும் தின்னு பாரு எப்படி இருக்கு. என்னதான் இருந்தாலும் உங்க பூண்டை தின்னுட்டு குசை போட்டு நாடகத்துக்கு அது எவ்வளவு புனிதமான விஷயம் தெரியுமா? குசு போடுறதா? ஆமா. நீ வரஞ்சேரு என்ன? நீ என்ன பூண்டு பாயாசம் பூண்டு கேசரி? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? சிங்கப்பூர்ல இருக்காரு. அப்ப மசுரோட இங்க வர மாட்டேன். என்னடா அப்படி சொல்ற? ஆமா பூண்டு கேசரி கிறுக்கு பையல பாயாசம்னா நீ தின்னு பார்த்தது இல்லையா? இல்ல. என்ன மனுஷன் ஏட்டா பூண்டுல கேசரி தின்னது இல்லையாட்டா? இவனெல்லாம் எதை வச்சுதான் அடிக்கிறது? கருவாட்டு சாம்பார் நான் வச்சேல. ஆமா நீ எத்தனை இது உடம்பு வச்சிருக்கிய? நீ என்ன சொன்னாலும் எங்கோட பூண்டு தான் பெருசு. உண்டாக்கு நீங்க தேவைன்னா இங்க இருக்க இலைட்ட போட்டு இளைஞர் பண்ணிக்கிட்டு கூடாது. ஏன் போறீங்க? எடுக்காதீங்க. ஏண்டா பூண்டு இருங்க ஆம்பளை போடி கொஞ்சம் மரியாதையா பேசணும். டிசிப்ளின் முக்கியம், ஒழுக்கமா இருந்துக்க. இதாத்தான் இருக்கேன். இன்னும் ரொம்ப நாள் சின்னதா அடி புடிக்கணும். இந்த ஆளுகளை மண்டையில எங்க நீங்க வேற ஃபேனிலே பொளந்துக்கிட்டு உட்கார்ந்து கொஞ்சம் லைன் புடிச்சிருக்கு. அப்படியே பூண்டை வச்சு அடிச்சு அப்படியே ஓடி மரியாதையா சுத்தி ஆளு செக்யூரிட்டி மாதிரியே வராங்க. ஒருத்தோட பிரிஞ்சு போறாங்க நம்மளை விட்டு. ரூமுக்கு போனாலும் அங்கே 4 பேர் படுத்து கிடக்க. வேற ரூம் புடிச்சிருவோம். அதான் பிரச்சனையா இருக்கு. சரி ஏன் வேலையை நீ பார்க்க விடு. ஓ வேலையை நீ பாரு. நான் அதே தான் சொல்றேன். எங்க அப்பா இருக்காருன்னு பாக்குறேன். இல்லனா மானகட்ட பயலே. நான் அக்கா மாவட்ட புள்ளையாச்சு நான் போட்டு உதுவலிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா இது பண்ற? என்ன தம்பியோட கட்டி போறவன் நான் ஏன் சொந்த வச்சு நான் சுருட்டு வச்சு அடி தூம்பியா பிடிக்க மாட்டேன். நீ பாட்டுக்கு அதுல அடிச்சிட்டு நாவத்தை கடுத்து போறாத கிறுக்கு பயலே. முகரே பாரு. அப்புறம் வள்ளி திரும்ப அடிச்சதா நானா மாயிடு. ஏண்டா ஒண்ணையே ஓ நச்சர வசன எனக்கு தெரியாது. ஓபடி இது எனக்கு தெரியாது. ஓ நச்சர எனக்கு தெரியாது. எங்க அப்பனோட நான் தெரிஞ்சா கிறுக்கு பயலே. முகரே பாரு முகரே மானகட்ட சிரிக்கி. நல்ல மரியாதை. சரி போடா போ. லூசு முண்டை வாயில இருந்து வாடி ஊத்துது. மாவட்ட புள்ளைய கட்ட நான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னது? நான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அட மொட்டதாக்கு முண்டை ஒழுங்கா சொல்லி தல முகரே பாரு முகரே. பெரிய அப்பா நொப்பா வயில புள்ள நொப்பா. என்ன வேணா பேசுங்க அப்பன பேசாத. எனக்கு கோவம் வந்துரு பாத்துக்க. பூண்டு
எது பண்ணு மாத்துல அப்படி பேரு ஏய் தவளை சென தவளை ஓடி பேரு யாரு நீங்க நான் ஜனதவள உன்னை ஜனையாக்கத்தே வந்திருக்கேன் நீங்க செனைய ஆக்கிட்டால ஐயா உன்னை ஆக்க எங்க அப்பா இருக்கும்போது நீ எப்பறா பண்ண முடியும் அப்போ உங்க அப்பா ஜனையாக்குவாரு தம்பி இதை யார் கிளப்பி விட்டது கருவாட்டு வியாபாரத்தையும் விட்டுரு நீ இந்த பூண்டி வியாபாரத்தையும் விட்டுரு வேற வியாபாரத்தை தொடங்குங்க வேற யாரும் பண்ணி அதோட நாங்க தெருவா போறோம் ஆமா ஏன் தெருவா போறேன் அப்பா அப்பா செத்த அம்மா பாத்துக்கங்க நான் அப்படியே கிளம்பி போயிட்டு ஆமா அண்ணா மகன் உங்க மகன் சூப்பரா இருக்கு மாமா எங்கடா வந்துருக்க மாமா மாமா மோரே பாரு மோரே நீ சொல்லி சொல்லி இளைச்சு போயிடுச்சு முகர கட்டை பாரு மாமா உங்க மகன் டேய் 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 வாய மூடுறா பாரு திருட்டு பாரு ஆளுகளை மண்டைக்கு பாருங்க இங்க இருங்க பொட்டி மாமா இந்தம்மா ஆம்பளை தலையில அடிச்ச மாதிரி பேசாத மாமா ஏதோ தெரியாது ஆம்பளை தலையில அடிச்ச மாதிரி போடா வாடா நீ வச்ச ஆளனே நான் இதுவரை பேசிருக்கேன் நீ ஒரு ஆளு என் பின்னாடி பேக்ரவுண்ட பாத்தியா யாரு எனக்கு பேக்ரவுண்ட பாத்தியா உங்கள யாரு ஆமா பேக்ரவுண்ட் உனக்கு பெரிய பேக்ரவுண்ட் ஏய் கிறுக்கு பேலே பின்னாடி உட்கார்ந்திருக்க பேக்ரவுண்ட் பாத்தியா ஆள் ரெண்டு வாசிக்கிறார்ல அது எங்க சித்தப்பா பொட்டி வாசிக்கிறார்ல அண்ணே மாமா அண்ணே மாமா அண்ணே மாமாங்க கண்ணே மாமால அண்ணே மாமா அண்ணே மாமா மிருதங்க வாசிக்கிறாரு கொழுந்தனார் புருஷன் கொழுந்தனார் புருஷனா ஓ கொழுந்தனார் புருஷனா அண்ணன் இல்லாத நேரம் அவங்க புருஷன் இவர் இருக்காருல தாளம் வாசிக்கிறாரு பெரியப்பா அப்பா இது கூட நாயம் இவர் வந்து கொழுந்தனார் புருஷன் கொழுந்தன் புருஷன் இவரு அண்ணே மாமா அண்ணன் மாமன்னா பகல்ல ஏய் குறுக்கு பாரு அவங்க லூசு மாதிரி பேசுற அது எங்க சித்தப்பா அண்ணா அங்க வந்து பொண்டாட்டியோட கோச்சுல உட்கார்ந்திருக்காரு அவர் யார் தெரியுமா யாரு அவர் வந்து வேணும் எதையோ சொல்ல போக ஏதாவது சொல்ல அவர் வேற திரி வச்சிருவாரு தேவையாது யாரே நீங்க எப்படியோ இருங்க சிங்கிள் உன்னை உச்சரிக்க நீ இந்த மிரட்டுறது உருட்டுறது போட்டு வச்சுக்க என்னடா ஏய் ஏண்டா அறிவு கட்ட நாயே உனக்கு சூடு சொல்றதுக்கு ஆம்பளை தானே நீ வெக்கமா இல்ல இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில ஒரு பொம்பளை புள்ள உன் நெஞ்சில கையை பிடிச்சி தள்ளுது பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க பதிலுக்கு நீ நெஞ்சில கையை வச்சு தள்ளுனே உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்கவே மாட்டேன்டா ஏனே என்ன தள்ளுறா அதெல்லாம் சொல்லுவேன் சங்கத்துல தள்ளுனே இதானே நல்ல வாய்ப்பு தள்ளுனே தள்ளுறா சொல்லுவேன் சங்கத்துல நான் தள்ளிவிட்டு 5000 நான் பண்ண கட்டேன் எங்க அப்பன்டா அப்பே நீ தாண்டா டிரைவர் அவர் சொன்னாரு ஓ இத காட்டுடா டேய் காட்டு எங்க குடும்பத்துல நாங்க எப்படி தெரியுமா ஒற்றுமையா இருக்கோம் என்ன உங்க எங்க அண்ணன் மாமா இந்தாங்க இதையே தடவாம என்னை பாருங்க செத்த நான் சொன்னேனே இது என்ன சொன்னேன் ஐயோ மறந்து போச்சு இருங்க நீங்க வா குடும்பத்துல எவ்வளவு ஒற்றுமையா இருக்குது மிருதங்காரே கூட கூட்டிட்டு போன நடந்து ஏங்க என்னால முடியாத விஷயத்த எங்க அண்ணன் மாமா எனக்காக செய்வாரு ஆமா அத செய்வாரு எங்க எவ்வளவு நாளைக்கு தான் நீங்களே செய்வீங்க வாய துணியை வச்சு திணிச்சு மண்ணாங்க போட்டு அடிச்சு ஓடி போய் முடியாது அதே செய்வாங்க பாரு எனக்கு கோபம் வந்துச்சு உன்னைய மல்லாக்க படுக்க வச்சு வாயில இவ்வளவு துணியை திணிச்சு உனக்கு இருக்கு பத்தியா உனக்கு அதை எடுத்து உன் வாயில வச்சு நங்க நக்கடி குத்தி முடியும் எனக்கு கோபம் வந்துச்சுனா உன்னைய மல்லாக்க போட்டு சங்கு குத்துவேன் ஆமா என்னை மங்கு குத்தினா நான் சங்கு குத்திட்டு போறான் அவரு என்ன நீ பேசுற நீ செய்யறதா செஞ்சு நொப்பேன கூப்பிடுற நொப்பேன மாமா எங்க என்ன இப்ப வாடா சண்டைக்கு வா நீ வேற சண்டைக்கு வா இது என்ன ஆளு வரேன் என்னப்பா வர அங்கே நிக்கிறேன் உன்னை என்ன கேக்குறீங்க அவன் சங்கடப்படி குத்திவேன்னு சொல்றான் முடிஞ்சவனா உங்களுக்கு கோட் வாங்கி தரேன் சரியா ஆளு அடியால வச்சிருக்க மயிர புடுங்க குடும்பமாடாது மானகட குடும்பம் அங்க வந்து ஒரு சரக்குக்காக புள்ளைய வித்துட்டியாப்பா டேய் எப்பா எப்பா வடையதா பசரே கோட் ஒரு பீர் வாங்கி தரேன் எப்பா நான் உனக்கு நான் வேணா கிளவிட்ட வாங்கி கொடுக்கறேன்ப்பா நீ பண்ணதாமா தவறு உன்னை என்னதான் பண்ண அப்படி என்ன பண்ணன என்னப்பா ஒரு பாரு. சரக்குக்காக இப்படி பேசுற ரெண்டு வாட் அப்பா ஒரு பீர் வாங்கி தரேன் ஏய் அவன் என்னமோ சொல்றான் நீங்க என்னப்பா அவட போய் பல்ல காமிச்சு அதெல்லாம் இல்ல உனக்கு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன் நான் பிரியாணி வாங்கி தரேன்ப்பா ஆமா. இல்ல சமோலிய மாவு வச்சு உன்னை பேச வைக்கிறேன்ப்பா அவன் என்ன கேட்டேன் அப்பனா அங்கிட்டு போயிடு என்னத்துல பயன்படுத்திக்கிறேன் ஏய் கிறுக்கு பையலே எங்க பெரியம்மா வச்சு பஞ்சாயத்து வைக்கிறேன்னு சொன்னே என்ன பேசுற உன் வேலைய பாரு நான் ஏன் வேலைய பாத்துக்கிறேன் நான் போனா போட்டு வாய் பொத்துற வாயே ஆளுகளை மண்டையில பாரு ஒழுக்கமா இருந்துக்க ஏதாவது பேசுன கறி குழம்பு வச்சு போட்டு தள்ளிப்படேன் பாத்துக்க கறி குழம்பு வச்சா நான்சென்ஸ்
கறி குழம்பு எப்படி பண்ண? கறி குழம்புல சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் தலையில போட்டு கொஞ்சோண்டு வேப்பிலையை போட்டு அதுல தாளிச்சு இத்தனை காண்டு கொஞ்சமா 5 கிலோ புளியை கரைச்சி அதுல ஊத்தி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாரு சூப்பரா இருக்கும். கறி குழம்புல புளி 5 கிலோ புளி 2 கிலோ சிக்கனுக்கு கொஞ்சமா 5 கிலோ புளி கரைச்சி ஊத்து. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்க? சிங்கப்பூர்ல இருக்கேன். ஈரோட வர மாட்டேன். ஏன் என்ன அப்படி பேசுற? 5 நீ வேணா எங்க வீட்டு பக்கம் வந்து பாரு, உனக்கு நான் சமைச்சு பாரு. ஐயோ ஏற்கனவே ஏன் புளி உள் வாங்கிருச்சு. என்னடா பேசுற? இதுக்கே நீ இப்படி சொல்ற? நாளைக்கு கும்பாபிஷேகம் 5000 பேருக்கு மத்தியில நான் ஒரு ஆளு தான் சமைக்க போறேன். அசிஸ்டன்ட்க்கு ஆளு தயவு செய்து சொல்றேன். நீங்க கும்பாச கோயில கும்பாச மாதிரி நீங்க கேதக்கார வீடு மாதிரி ஆக்கிறாங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? சமையல் அவ்வளவு இதா இருக்கு. அட அப்படி சமைப்பேங்க. நீங்க வந்து சிக்கன் வந்து குழம்பு வந்து 5 கிலோ. இந்த கோயிலுக்கு முன்னாடி நின்னு சொல்லு, நான் காடை குழம்பு வச்சு நீ சாப்பிட்டிருக்கியா சாப்பிடலையா? சாப்பிட்டுருக்கேன். எப்படி வச்சிருந்தே? சாப்பிட்டோட அதுக்கு அடுத்து இதுவரை உங்க வீட்டுக்கு நான் வரவே இல்லையே. ஏன் என்ன காரணம்? அவ்வளவு சுவை எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? ஒரே வயித்தால தான் ஓடுச்சு. நீ தானே சொன்ன மிளகாத்தூளை போட்டு நல்லா தூக்கலாம் வைடின்னு. அதான் வச்சே. தூக்கிருச்சா? குழம்பு சுவையை வைக்க சொன்னா மொத்தமான தூக்கி கொட்டுவாங்க. தூக்குச்சா தூக்கலையா? எங்கே தூக்குது? கத்தியோட தூக்கி தூக்கி போட்டது. சரி உன் வேலை நீ பாரு. நீ பாரு யாவர்த்தை இங்க பாரு. இங்க இரு அவ்வளவுதான் சொல்லு. நான் வந்து பெண்களை மதிக்கிறேன். மண்டையில அடிச்சு போறேன். நான் மட்டும் அப்படி ஆம்பளை மதிக்க மாட்டேனா? நீ பாக்குறக்கு எங்க அண்ணே மாதிரி இருக்கன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். நான் உன்னைய பார்க்கல. எங்க சித்தி மகன் கொழுந்தியா மாதிரியே இருக்கா. ஏன்டா நான் பரவாயில்ல போட்டுருக்கேன். ஏன்டா இடவட்ட பையல சித்தி மகன் எப்படா கொழுந்தியா வரும்? லைட் போட்டுருக்காங்கல்ல, டியூப் லைட் போட்டு. லைட் போட்டா முறை மாறி போயிருமா? மாஸ் லைட்டே தான் வேணுமா? அம்மா ஒரு குண்டு பல்பு சீரியல் பல்பு. ஆனா உங்க வேலை நீங்க பாருங்க. ஆனா ஏன் பொளப்ப நீங்க கெடுத்துட்டீங்க. நீ என்ன செய்ய போற? நான் செவனேன்னு இருக்கேன். நீ தான் கெடுத்த. இந்த மிருதங்கார சாட்சி அவரை கேளு. நான் கெடுத்தேன். நீ பாத்த. ஆனா கெடுத்தேன். என்னடா நீ கேக்குற? நீ கேக்குற பார்த்தா ஏய் என்னடா கேக்குற? நான் செவனேன்னு இருக்கேன். ஆனா செங்கிற ஒருத்தன் தென்றகட்ட ஒருத்தனா. ஆமா எங்க அப்பா போய் நானா பண்ணேன்னு கேக்குறேன். ஆனா மூங்க எங்க அப்பா என்னடா நினைப்பாரு? மூங்க உடிக்கிற ஒருத்தன் கொதம்ப நிக்கிறவன் நானாடா. விடு உன் தலையில அப்படியே தான் வந்து மாட்டுது. என்ன பண்ண செவனேன்னு இருக்க. நீங்க ரொம்ப நல்லவருங்க, அப்படி சொல்லாதீங்க. இருக்கிற இடம் ஒண்ணு தானேங்க. இருக்கிற இடம் ஒண்ணு தானே. ஆமா இடம் ஒண்ணு. யாரை பிடிக்கல கைய காமிச்சிட்டு போக வேண்டியதுதானே. ஆமா ஆமா இருக்கிற இடம் ஒண்ணுதே. ஒண்ணுதே. ஏன் அண்ணே மாமா பாரியா வச்சுக்கிட்டு ஒழுங்கா டிசிப்ளினா பாடு. அட்வான்ஸ் மாத்தி கொடுத்திருக்கேன். நாடா செட்டு கொடுக்கல. நீங்க அம்புட்டு ஏர்வாடி குரூப்பா இருப்பாங்க. ஏடா நான் தான் லூசினா வந்தே போலாம். கண்ணங்கத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி மீன் வேணா நண்டு வாங்கி காரத்தோடு சமைச்சு வச்சு புள்ள சமைச்சு வச்சு குக்கர்ல கொதிக்கிறேன். கலகத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி ஐயோ நான் என்ன செய்வேன்? பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே படிக்க போறோம். மேய்க்க போறோம். படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். பசமுள்ள பாட்டு கட்டுவோம் காவலரி கூட உங்க கூட ஒரு மாடு போடட்டுமா? புள்ளியூரை கொய்யா மறை ராசா குளிந்தினாரி வச்சை மறை குள்ளியூரும் குய்யா
மனோரஜ குழந்தனாரி ஆசைப்பட்டு நான் அவரை சொல்லி சொல்லிதான் அவர் நாடகம் கொழுந்த நார வச்சிருந்தேன் கொய்யா மாற ராசா அவங்க வாயிலே கொடுப்பாங்களாம் உள்ளத சொன்னா சிங்கனா சிங்காடியா நெத்தியாடியா வண்டி வாங்க மண்டைய புழக்க போற அதுக்குள்ள ஊத்து தோண்டி அப்புறமா மண்ணு அள்ளி சிரிக்கிறா ஊருக்காரன் நம்ம முத வந்து வெறுக பார்த்த மாதிரியே பார்த்தேன் இப்பதே எல்லாருக்கும் வந்து ஆர்வத்தை கிளப்பி இருக்கோம் அண்ணே அண்ணே அப்படி இல்ல நீங்க அண்ணனா ஏங்க சித்தப்பா திட்றீங்க நீ உங்க சித்தி தான் மண்டைய போட்டுச்சுல சித்தி எங்க இருக்குடா அது பெரிய சித்தி பெரிய மாடா அது சித்தி இல்லடா அது இந்த லோம்னே சித்தி என்னது லோம்னே சித்தியா இது என்ன உனக்கு மீச மேல பார்த்து இருக்கு நமக்கு மீச மட்டும் தான் மேல உண்மையை ஒத்துக்கறியே சரி போ எல்லாம் நீங்க தான் இப்படி ஆளா எனக்கு வந்து சேரு எல்லாம் நீங்க தான் கலப்பி மேல வைக்கலாம் ரொம்ப எனக்கு தேவை இல்ல போடா போடா ஏ பாகானே ஏ ஆலமரம் இங்கே அது எப்படியா இந்த பிள்ளை என்ன வேணும் புள்ள வேணும் மக குண்டியை பார்த்துட்டே தாளம் போறாங்க இன்னும் உன் தொன்ன புத்தி போகல ஏய் எங்க அப்பனுக்கு மாலக்க நோய்டா குறுக்கு பையில ஏய் எந்திரிச்சு வருது கிளம்புது எங்க அப்பனுக்கு மாலக்க நோய்டா ரோஜிச்சிருக்கு மால கண்ணு இல்ல குண்டி கண்ணு ஏ பாகானே ஆலமரம் எனக்கு உன்னை பார்த்தேனோ அதனால் முதலா ஏண்டி உள்ள தூங்கவில்லை எனக்கு உன்னை பார்த்தேனோ அதனால் முதலா ஏண்டி உள்ள தூங்கவில்லை மூணெழுத்து மந்திரம் பாடப்படுத்து மூணு எழுத்து மந்திரம்னா என்னது தெரியாது மூலம் பௌத்திரம் மூணு எழுத்துலாம் உனக்கு மூலம் பௌத்திரம் வருமா அதுல அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு எடுத்து சேரும் மூணு எழுத்து மந்திரம்னா காதல் 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 என்னங்க காதல்னா வந்து அவங்க மனைவியை விட்டுட்டு அடுத்த மனைவியை லவ் பண்றது ஓ மனைவி மட்டும் தானா இல்ல பக்கத்து வீட்டு காளியம்மாளை இப்ப நான் யாரை விரும்பணும் நீங்க 5-6 பேரை விரும்புங்க எவனா ஒரு ஆள் ஓகே ஆயிடுவேன் பட்டிக்கார மாமா ஒரு மணி நேரம் பாடம் ஒரு மணி நேரம் 100 ரூபாய்க்குள்ள ஊருக்கு கிளம்பு எங்கும் பார்த்தவங்க இங்கு நானும் நாட்டுவங்க அன்னையான சுந்தரிக்க ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கணமே எங்க பார்த்தவங்க நாடு நாட்டுவங்க இங்க
ரத்தினமே கண்ணமாக தங்கமே ஆவியில பறந்திட்டே சாப்பிட்டு கையாலே சந்தைக்கு போய் போலாம். ஏன்டா முக்குற? சாப்பிட்டு கையாலுமே சந்தைக்கு நான் போறேன். சாப்பிட்டு கையாலே சந்தைக்கு போய் வரவும். உணவன பறக்காரமே ரத்தினமே கண்ணம். உணவன வரக்கார தினமே கண்ணம் உணவன வரக்காரமே தினமே கண்ணம்மா உணவன வரக்காரமே தினமே கண்ணம்மா எந்திரிச்சுக்க பாரு கிறுக்கு பயலே, முகரே பாரு முகரே. அருணி குத்தாண்டி குத்தாண்டி தினையத்தோரா குத்தாண்டி உங்களுக்கு புழுத்துணி துணி புழுத்துணி தன்னாரே நானே தன்னே நானே கராத்துல பப்புனு புடிச்சா சபை உனக்கு அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் நிறுத்து. அந்த பையன் வைக்கிறத பத்தியலா வைத்த கணக்குதா அண்ணாடே நானே டேய் லூசு பையலே என்னடா பண்ற? அம்மா செய்யும் தொழிலே தெய்வம். என்னது இப்படி கிடக்கு? நீ மறுபடியுமா? பார்க்கலையா? அண்ணானே தன்னாரே நானே தானே இது சங்கு என்ன செய்யணும் ஊதுங்க. ஊதன்மா இந்த லூசு பையலே சங்க குண்டி பின்னாடி வச்சு ஊதுறா முன்னாடி வச்சு ஊதுறா. நம்ம பழக்கம் குண்டி பின்னாடி ஊத தெரியுமா? என்னடா என்னடா சங்குக்கு வந்த சோதனை? வயிறு மட்டும் வீங்குது. ஏதோ காத்து தாங்க வருது. என்ன ஊதாங்குழல் ஊதி என்னடா அடுப்புல இதை வச்சு ஊதுற மாதிரி ஊதிக்கிட்டு இருக்க? சங்கு சரியில்லைம்மா. இல்ல அந்த பையனுக்கு பெரிய சங்கு செட் ஆகல, சின்ன சங்கு இருக்கா? கொண்டாங்க. என்னங்க தின்னு கொண்டாங்க. இதை ஊதுங்க. பெருசு உங்களுக்கு செட் ஆகாது, உனக்கு சின்னதான் செட் ஆகும். இந்த ஏய் கைய உள்ள வச்சுட்டு ஊதுடா. அண்ணே முயற்சி திருவினையாக்கும். நீ முயற்சி பண்ணு. ஏய் இங்க நீ பாரு, அந்த ஓட்டையில கைய உள்ள வச்சு அடைச்சுக்க. இப்படியா? இப்ப வா. என்ன பெட்டிக்கார ஊதிக்கிட்டு இருக்காரு? ஒரு சங்கு வேஸ்ட், உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. சங்கே உதத்துல வேற எந்த சங்க உதவே? எங்க அப்பா சரியா அம்மா உங்க சங்கு இருந்தா கொடுங்க. ஐயா நீங்க அது இப்படி ஆளை பார்த்து இட விடாதீங்க. அடி பிடிச்சு போய் நமக்கு நம்மளோட தொடரட்டி கிழங்கு இருக்கு. நல்லா ஆரங்க, நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ் கதல். என்ன சத்தம் வித்தியாசம்? தும் சே கெட்ட வார்த்தை. அக்கா கட்டி பழகுனதோ ஆடு கட்டி மேய்ச்சதோ ஒன்றிலதானே வண்ண பூஞ்சோலதோ
இளவு சிறியாது வெயிலுக்குள்ளே குடையாகும் நீனதானே பண்ண பூஞ்சோதானே வெட்டிக்குள்ள மறைச்சு வச்ச அழகு முத்து மாலே வெட்டிக்குள்ள மறைச்சு வச்ச அழகு முத்து மாலே காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகவும் சேலை மனதுக்குள்ள திரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் தாவங்கிலே அந்த ஆகாயத்து போலே தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலக வட்ட பார்த்தால சேத்தரைக்க தோணும் சுத்தால என்ன போத்த வேணும் சுத்தால என்ன போத்த வேணும் சுத்தால என்ன போத்த வேணும் சுத்தால என்ன போத்த வேணும் சுத்தால என்ன போத்தவே பக்கா மலமாக விளங்கியிருக்கும் இசை சக்கரவர்த்தி சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கம் வணக்கம். தெம்மாங்கு பாடப்புகள் தொண்டியை சேர்ந்த அண்ணன் கார்த்திகராஜா அவர்களுக்கு இது உங்கள் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் ஊர் சார்பாகவும் இந்த பொன்னாடையை பற்றி மகிழ்கிறேன். எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய இது உங்கள் யூடியூப் சேனல் மற்றும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய அன்புனாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கம் அன்புறவுகளே. அமைதியாக இருங்க. நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எத்தனை ஊர்லேயும் நாடகம் பார்த்துக்கலாம். நல்ல கலைஞர்களை இது மாதிரி கலைஞர்கள்லாம் பார்க்க முடியாது. தேர்வு செஞ்சு அண்ணே அந்த வல்லரசு தம்பி அண்ணே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் ஒரு வேண்டுகோளாக என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலே அன்றைக்கி இந்த மதுரை பக்கம் காரிச்சேரியானே 8 மணிக்கு ஆரம்பித்தோம்ல, ஒரு அது 8 மணிக்கெலாம் புதூர் 8 மணிக்கு ஆரம்பிச்சின்னு வச்சுங்களேன், ஒரு 3 மணி வரை யாருமே அன்றைக்கெலாம் நாடகம் முடிஞ்சு 500 பேர் எந்திரிக்கவே இல்லை. உண்மையிலே அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நம்ம கூட்டமும் இருக்கும், போராது எங்களுக்கு ஒரு வகையில் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் அது மாதிரி வேணால் முயற்சி பண்ணுங்க அன்பு சொந்தம். ஏன்னா நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 12 மணி 12:30 யாரும் எந்திரிச்சு போகிறாங்க. நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி ரசிகர் நிறைய இருந்தால் தான் எங்களுக்கு நடிக்கிறதுக்கு நல்ல ஆர்வம் வரும். ஆளுகெல்லாம் போனோன்னா மனசு ரொம்ப சங்கடமாயிடும். ஏன்னா காசு நம்ம உழைச்சி வாங்கிட்டு போனால் தான் அந்த காசு நமக்கு சேரும். இல்லைன்னா ஓப்பி அடிச்சுட்டு போனால் வீடு ஒரு பக்கம் பொரியுது செவர். என்னென்னு போய் ஒரு ஆள்கிட்ட போய் சாதகம் பார்த்தேன். நீ என்ன வேலையை பார்க்குறேன் கேட்டாப்புல, அண்ணே நாடகத்தில் பப்புன்னு நடிக்கணும்னு சொன்னேன். ஊரை ஏமாத்தினா வீடு பொரிய தயார் செய்ய அப்படின்ட்டாங்க. எனக்கு அதுதான் பெரிய வேதனையாக இருக்குது. உண்மையிலே ஒரு 8 மணி 8:30 கூட வச்சிங்கன்னா அவ்வளோ எல்லோரும் நீங்கள் எல்லாருமே இருந்து நாடகத்தை பார்க்கலாம். ஒரு 3 மணி வரை எல்லாருமே இருப்பாங்க. நிறைய கூட்டமே கிடையாது. அன்றைக்கெல்லாம் அப்படி இருந்தாங்க. அதனால தான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அன்பு சொந்தங்களே, எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அன்புள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. இன்றைக்கி அந்த வணக்கம். என்ன இன்னைக்கு எப்படி ஓபி அடிச்சலாம் இல்லை எப்படி? இல்லை இன்னைக்கு நல்லா நடிச்சேன். அப்போ வீடு புரியாதுல்ல? இல்லை இப்போ பாத்ரூம் தான் போய்